எப்படியோ அப்படியே போயிட்டு இருக்க நண்பர்களே. இங்கே கோயம்புத்தூர் வந்து குழந்தைகளாம் நல்லா படிக்க வைக்கலாம், கொஞ்சம் காசு பணம் சம்பாதிக்கலாம். இது உண்மை. நீங்களும் ஏழை எளிய மக்களா கிராமத்தில் கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா கோயம்புத்தூர் சைடு வாங்க நண்பர்களே. வந்தவரை வாழ வைக்கும் ஊர் கோயம்புத்தூர். எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். பிற மாநிலங்களில் இருந்து வந்து வட மாநிலத்தவர் நிறைய பேர் இங்கே வாழ்கிறாங்க, நல்லா சம்பாதிக்காங்க நண்பர்களே. நீங்களும் ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டப்பட்டீங்கன்னா கோயம்புத்தூர் சைடு வாங்க. நீங்கள் ஒரு புரோட்டா மாஸ்டராக இருக்கலாம், இல்லைனா ஏதாவது ஒரு தொழில் கண்டிப்பாக இருக்கும். ஒரு தொழில் ஒன்று இருக்கும், கைத்தொழில். கோயம்புத்தூர் சைடு வந்து சம்பாதிக்க நண்பர்களே. அப்படி இதெல்லாம் இல்லை, எனக்கு நான் படிக்கவும் இல்லை, எனக்கு எந்த தொழிலும் தெரியாதுன்னு சொன்னால், ஊட்டிலேருந்து இந்த கேரட்டு, பீன்ஸு, தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் மேட்டுப்பாளையத்துக்கு வரும். மேட்டுப்பாளையத்தில் போய் சந்தையில் எடுத்துகிட்டு வந்து மரத்துக்கடியில் ரோட்டில் போட்டு விற்றா கூட உங்களுக்கு நீங்களே முதலாளி, உங்களுக்கு நீங்களே தொழிலாளி நண்பர்களே. இது உண்மை நண்பர்களே. நம்மளால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாதோ அப்படின்னு நினைக்காதீங்க.